இது சிங்கப்பூரோட சாங்கி ஏர்போர்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜொல்லுன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து கனெக்டிவிட்டி ஆகிருக்கு. அங்கே இருக்கிற வாட்டர்ஃபால் பார்க்கவே இங்கே முக்கால்வாசியான டூரிஸ்ட் இங்கே வராங்க. நாங்களும் இப்போ அதை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃப்ளைட் விட்டு இறங்குனதுமே லக்கேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, இமிக்ரேஷன் முடிக்கிறதுக்குமே நம்ம கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து ட்ராவலேட்டர் இருக்குது. இங்கே இமிக்ரேஷன் எடுக்கிற இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அதை முடிச்சுட்டு வெளியே வந்து தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இதோட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த ஜொல்லுன்ற இடத்துக்கு போகிறதுக்கு அதுக்கும் நடக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லக்கேஜ் எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு இங்கே வந்தாச்சு. லக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த போய் சுற்றி பார்க்க முடியாது. அதனால் இங்கே ஸ்டோரேஜ் ரூம்லாம் இருக்குது, லாக்கர் சிஸ்டம் மாதிரி. ஸோ நம்ம அங்கே வச்சுட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு $20, நம்ம காஸ்ட்டு பிரகாரம் அது ஒரு $1200 ஆகுது. எங்ககிட்ட நிறைய லக்கேஜ் இருந்ததுனால நாங்கள் இங்கே ஸ்டோரேஜ் ரூமில் வச்சுட்டு தான் போனோம். இதுதான் அந்த ஜொல்லுன்ற காம்ப்ளெக்ஸ். இதுக்குள்ளேயும் நம்ம நடந்து போகணும். ஆனால் இங்கேயும் ட்ராவலேட்டர் இருக்குது. ஸோ நம்ம அதுலேயே போய்க்கலாம். நாங்கள் வந்து அவங்க டைம் பிரகாரம் அங்கே காலையில் 6:30 மணிக்கெலாம் போயிட்டோம். ஸோ எல்லா கடைகளுமே மூடி இருந்தது. அந்த வாட்டர் ஃபாலும் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு தான் ஆன் பண்ணுவாங்களாம். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நாங்கள் மட்டும் வெயிட் பண்ணல, இதை பார்க்குறதுக்காக நிறைய ஜனங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஷார்ப்பாக 11:00 இந்த வாட்டர்ஃபால் ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க. இது நைட்டு 10 மணி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். ஆனால் நைட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்டிங்கோடு இருக்குமா. அதனால் நாங்கள் மார்னிங்கில் வந்ததுனால அதை மிஸ் பண்ணிட்டோம்.